பிள்ளைக்கு ரெண்டு எங்கே போய் தொலைஞ்சதுக்குன்னே தெரியலையே. ஊர் சுற்றி ஊடே தங்க மாட்டேங்குது. இன்னும் 2 நாளில் பள்ளிக்கூடம் திறக்க போகுது. எங்கே போய் தொலைஞ்சாலும் என்ன பண்ணுறாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வரட்டும், 2 காவாரி நிலத்தை அடிச்சு போட்டான்னா சரியா போயிடும். பிள்ளைகளை பெற்று வச்சிருக்கேன், நல்ல பிள்ளைகளை. இந்த சின்ன பொண்ணு வருவான்னு பார்க்குற அவளையும் காணுமே. என்ன தீபா, அந்த பக்கமா யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கா? புருஷங்கார வந்து நிக்கிறது கூட தெரியாம. பாரிஜாதம் ஏபுல்ல ஒன்னதான் பாரிஜாதம். ஏன் மனுஷா, நீ எப்பயா வந்த? என்னலையே பழமா பேசுற? மனுஷா கிண்ணிசான்னு மாமான்னு அழகா கூப்பிடு. உனக்கு 1000 டைம் சொல்லிவிட்டேன். ஆனா உனக்கு மட்டும் அது வாயில வரவே மாட்டேங்குது. அப்படித்தானே? மனுஷா, எனக்கு இப்படி கூப்பிடறதுக்கு தான் வருது. ஆமா, எங்க போயிட்டு வரீரு? வேலை கிளம்பலையா? போகணும் போகணும். 2 பேரு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அவனுங்களுக்கு கூட சேர்த்து கூட்டிட்டு தான் போகணும். ஆமா, காப்பி தண்ணி கொஞ்சம் போடுறது குடிச்சிட்டாவது போகல. இப்ப எங்க இருந்து வரீரு? டீ கடையில இருந்து தானே வரீரு? டீயை நல்லா குடிச்சிட்டு தான் வயிற ரொப்பிட்டு வந்திருப்பீரு. அப்புறம் என்ன இங்க வந்து மறுபடியும் டீயே? கண்டுபிடிச்சிட்டியா பாரிஜாதான்? அங்க குடிச்சாலும் வீட்டுல வந்து ஒரு டீயை போட்டாதான் அப்படி ஜம்முன்னு இருக்கும். என்ன பிள்ளை நான் சொல்றது? பள்ளிக்கூடம் திறக்க போகுது. கடைக்கு கூட்டி போய் பேக்கு பென்சில் அவளுக்கு பாக்ஸ் எல்லாம் வாங்கணும். ஞாபகம் இருக்குதா இல்லையா? காசு எப்ப தரீரு? இல்ல கூட்டிட்டு போறீரா? இல்ல நான் கூட்டிட்டு போட்டுமா? ஏதாவது சொன்னா தானே தெரியும். அதனால பெட்டிக்குள்ள ஒரு 2000 ரூபா வச்சிருக்கேன். நீ எடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு போ. என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கி கொடுப்புல. எதுவும் இல்லைங்க, ஆமா கேட்டதெல்லாம் வாங்கி கொடு. சரியா? இனி பெயிண்ட் அடிச்சாதான் இனி மீதி கேஸு பார்த்து சிக்கனமா செலவு பண்ணிட்டு வா. ஒன்னா நம்பிதான் கொடுக்குறேன். எனக்கு மனுஷா, நான் தான் உங்க பிள்ளைக்கு எடுக்க குடிச்சவராக்கிறது. அவளுக்கு தான் இல்லாத புள்ள அதெல்லாம் கேட்பாளுங்க. கடையில கண்ணில் பார்த்தது பார்க்காது எல்லாத்தையும் கேட்பாளுங்க. அவளுக்கு குத்தம் சொல்றக்கு இல்ல. வந்துட்டாரு நம்ம கிட்ட இருக்கிட்டு. சரி சரி பாரிஜாதோ, கோவப்படாத பிள்ளை. ஏதோ தெரியாம கெட்டுப்பிட்டேன். பிள்ளைக்கு எதுக்குதான் இப்படி கோவமா? முகமோயே சவுத்து போயிருது. என்ன மனுஷா, நான் என்னமோ செலவு பண்ற மாதிரி பேசுறீரு. உங்ககிட்ட இருக்க காசுல சிக்கன் முடிச்சு தான் நான் ஏதோ கொஞ்சம் காலத்தை நடத்திட்டு வந்துருக்கேன். சும்மா என்ன எல்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீரு. பாரிஜாதான், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுக்கு சொல்லுமேன்னு தான் சொன்னேன். சரி, நீ போய் ஒரு காப்பி போட்டு வரியா? சரி இருங்க, காப்பி போட்டு வந்து கொடுக்குறேன். காப்பி குடிக்கலன்னா விட மாட்டிரு போற. காப்பி இல்ல பாரிஜாதான், டீய போட்டு வா. நல்ல விவரம் தான் மனுஷா. நீ நாக்குக்கு நல்லா ருசியா கேட்பீரு, அப்படிதானே? ஆமா புள்ள. ஆமா, மீன் எடுத்து ஏதாவது குழம்பு வைக்கலாம்ல? வயிறெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. மீன் சாப்பிடும் போல நாக்கு வேற துடிச்சு கிடக்குது. எப்பதான் மீன் செய்வேன்? நானும் பாக்குறேன் இந்த இடத்துக்கு மீன் எடுக்க காணோம். மீன் கறி வந்தானா கண்டிப்பா எடுத்து குழம்பு வைக்கிறேன். விடாவ போறீரு நீ. அதுக்கு ஒரு 200 ரூபா ஆகும். என்ன பண்ணுவீரு? அப்ப அதுக்குலாம் கணக்கு பார்க்காத பிள்ளை. எடுத்து போட்டு செஞ்சு கொடு. பிள்ளைங்க நல்லா சாப்பிடும்ல. மீனுன்னு அவ்வளவு ஆசைப்பட்டு இப்படி சாப்பிடுவாளுங்க இல்ல. எடுத்து போடு. 150 200 300 ஆனாலும் பரவாயில்ல. அதானே, பிள்ளைகளுக்கு ஒண்ணு நான் வந்துருவீரு முதல்ல ஆளா. சரி சரி உட்காருங்க. வந்தா 300 ரூபாய்க்கு எடுத்து செஞ்சு கொடுக்குறேன் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும். நான் ஃபர்ஸ்ட் போய் டீயை போட்டு வரேன். சரி பாரிஜாதம், போ போ. சரி, சித்த நேரம் தின்னல ஏறி வருவோம். பரவாயில்ல, சொரக்கா நல்லா படர்ந்து கிடக்குது. இந்த நான் காய வச்சு வித்தா கூட 4 காசு பத்தலாமாட்டு இருக்கு. அழகா வளர்த்தி போட்டிருக்கா. இவளுக்கு நல்ல தோட்டத்துல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஊட்ட சுத்தி இப்படி செடியா வச்சிருக்கா. பாக்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. 4 காசும் ஆகும். இதை சொன்னா நம்மள வேற திட்டுவா. என்ன பண்றது? சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் வியாபாரத்துக்கு போகாம போகுது. இந்த காயெல்லாம் நல்லா அழகாத்தான் இருக்கு. மனசும் வரல. பார்க்கலாம். ஏமாடி சின்ன பொண்ணு, என்னம்மா இன்னைக்கு ஆட்டை கொஞ்சம் ஓவரா இருக்கு? அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், அதனால டான்ஸ் ஆனேன். ஆமா, எங்க பாரிஜாதக்கா? உள்ளதா இருக்க சின்ன பொண்ணு. உக்காரு, டீ போடுறேன்ட்டு போனா வருவா. அண்ணா டீயா? அண்ணனே அந்த அக்கா சொல்லி 2 டீயா போட சொல்லுண்ணே. அக்கா டீ அருமையா இருக்கும். கடையில் வந்ததுதான் வந்தேன், ஒரு டீயை குடிச்சிட்டு போறேன். கூப்பிட்டு சொல்லுண்ணே. எங்க போனாலும் திங்கிறக்கதா கிடைச்சுமான்னு பாக்குற. ஆமாண்ணே, திங்கிறக்கெல்லாம் கூச்சப்பட்டா முடியுமா பாருங்க. அதனால சொல்லுண்ணே கூப்பிட்டாக்காவ. சொல்றேன். பாரிஜாதான் 2 டீயா போடுமா. சின்ன பொண்ணு வந்திருக்கா. அப்பாடா, காத்தோட்டமா நல்லா ஜம்முன்னு இருக்குண்ணே. எங்க உட்காருக்கு நல்லா குழுன்னு இருக்கு உங்க வீடு. எப்போ வந்தாலும் உங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ஏன் அப்படியே? எங்க வீட்டில் இருந்தா ஒரு மாதிரி கதகதப்பாவே இருக்கு. உங்க அக்கா கறி வீட்டை துச்சு செடியா வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, வீட்டு மேல கொடிய படர விட்டுருக்கா. அப்புறம் காத்தடிக்காம சில்லுன்னு தானே இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ஓ, அதுதான் சங்கதியா? வீட்டை சுற்றி கொடி செடியெல்லாம் வச்சா ஜில்லுன்னு இருக்கும், அப்படிதானே? ஆமா சின்ன பொண்ணு, இருக்க செடியெல்லாம் வெட்டாம இருக்கிறத காப்பாத்தினா கூட ஓரளவுக்கு கூலிங்கா தான் இருக்கும். நம்ம தான் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போடுறோமே, அப்புறம் எங்க காத்தடிக்கும்? அதை சொல்லுங்கண்ணே. சொன்ன அப்படி இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி போட்டு காத்தடிக்கும்னா எங்க காத்தடிக்கும்? கையை வச்சு நம்மளே காத்தடிச்சுக்கிட்டாதான் உண்டு. ஆமாம்மா, எங்க உன்னோட கூட்டாளிகளும் ஒருத்தரையும் காணோம். நீ மட்டும்தான் வந்திருக்கா? உமா ஏதோ கடைக்கு போறேன் நானு. வசந்திக்கா என்ன பண்ணுதுன்னு தெரியல, வருவாங்க. எல்லாரும் ஒன்னா தானே இருப்பீங்க, அதனாலதான் கேட்டேன். மண்ணே காலங்கத்தில் அவங்க ஊர்ல வேலை இருக்கும்ல, முடிச்சுட்டு தான் வருவாங்க.
முடிச்சுட்டு நானும் 10 மணிக்கெலாம் பாருங்க இந்த அக்கா வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்த மாதிரி இருப்போம். என்னன்னு தெரில, காணோம் இன்னைக்கு. சந்தியா அப்பா வந்துட்டாருடி. ம் நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். போலாவா அப்பா கிட்ட. கண்ணுகளா அப்பா வாங்க, கண்ணுகளா வாங்க வாங்க. ஓ ஜோனி சந்தியாடா, எங்கே போயிட்டு வரீங்க பிள்ளைகளை காலங்கத்தால? சின்ன பொண்ணத்தா நாங்கள் பக்கத்தில் வெளிக்காட்டுக்கு போயிட்டு வந்தோம். சீ, இதெல்லாமா இப்படி ஓப்பனாக சொல்லுவீங்க ஏன் பிள்ளைகளா? ஏன்க்கா இதில் என்ன இருக்கு? மெடிக்கு தானே போனோம். நான் என்னமோ கொள்ளையடிக்க போன மாதிரி சொல்கிறீங்க. ஐயோ ஐயோ, பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும்னு தெரிய மாட்டேங்குது. கண்ணுகளே அப்படிலாம் இப்படி சொல்லக்கூடாது. 4 பேர் இருக்க இடத்துல நாசிக்கா சொல்லி பழகணும். ஆத்துக்கானா எப்படிப்பா? 2 பாத்ரூம் போயிட்டு வரேன் நான் சொல்கிறது. கண்ணுகளா ஒண்ணுமே நீங்க சொல்ல வேண்டாம் கண்ணுகளா. உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது, ஆளை விடுங்க. என்னக்கா பண்ணுற பாரிஜாதாக்கா? எதுக்காக்கா அம்மாவை கூப்பிட்றீங்க? அம்மா டீ போகிறேன்னாங்க, அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். உங்கள் அம்மா இன்னும் கொண்டு வந்த பாடி இல்லை. ஓ சரி சரி அப்பா, நாங்கள் பாத்ரூம் போய் காலை கழுவிட்டு வரோம். சரி, என்ன காலை கழுவலையா? ஐயோ, நான் இந்த பக்கம் இருந்தவொடனே காலை கழுவிட்டில் வந்தீங்கன்னு நினச்சேன். போங்க பிள்ளைகள் அந்த பக்கம் டீ குடிக்கிற நேரத்தில். ரொம்ப பண்ணாதீங்கத்தா, உங்களுக்கெல்லாம் 2 பாத்ரூம் வரவே வராது. அட கண்ணுகளா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. புறத்தால போங்க, போய் புடக்காலியில் கழுவிட்டு வாங்க போங்க. சரிப்பா. சோனி வா போகலாம். சரி சந்தியா போலாம் வா. என்ன பிள்ளைகளா, டீசன்சின்னா என்னன்னே தெரியாது போல. இந்த மாதிரி டீசெண்டாக இருக்கணும். இந்த பிள்ளைங்க என்னன்னா 2 பாத்ரூமு வெளிக்காட்டுக்கு அது இதுன்னு பேசுதுங்க. சரி, வர வர பிள்ளைகளுக்கு பேசி பழகவே தெரிய மாட்டேங்குது. என்னத்தை தான் சொல்லி கொடுக்குறாங்க படிக்குதுன்னு ஒன்றும் புரியல. சரி சின்ன பொண்ணு இது ஒன்று வாங்கு. வந்தாச்சாக்கா, கொடுங்க. உன்னை வாங்கி அப்படியே அவர்கிட்ட கொடு. சரிக்கா, அண்ணா இந்தாங்கண்ணே. குடும்ப சின்ன பொண்ணு. இந்தாம்மா நீ ஒன்று வாங்கிக்கோ. ஆஹா, டீ கமங்குதுக்கா. இலை கஞ்சியெல்லாம் போட்டுருப்பீங்களாட்டு இருக்கு. ஆமா, பாரிஜாதை எப்ப டீ வச்சாலும் இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டானா தான் டீ அப்படியே ருசியா கம நல்லா இருக்கு சின்ன பொண்ணு. பாருக்கா, அவங்க வீட்டுக்காரரு டீக்கு எவ்வளோ பில்டப் கொடுக்குறாருன்னு. ஏண்டி டீ நல்லா இருக்கவன் தான் என் புருஷன் இப்படி பேசுறாரு. டீயை ஒரு வை குடிச்சு பார்த்துட்டு நீ அதுக்கப்புறம் பேசு. வாசம் வரும்போதே நல்லா தான் இருக்குன்னு தெரியுது, இருந்தாலும் சொல்கிறேன். சரி, இவளுக்கு கடற்கரை டீயை குடிப்பான். டீ ஆறிட்டே இருக்குது. கடையில் போடுற டீயை விட பாரிஜாதம் கையால் குடிக்கிற டீ தான் அருமை. என்ன பண்ணுறது, காலையில் ஆச்சுன்னா எந்திரிச்சு போய் அங்கே ஒரு டீயை போடணும், இங்கே வந்து 2வது டீயை போடணும். நம்ம பழக்கமாகி போச்சு. அதனால் இந்த டீயை குடிச்சே உடம்புல வர டீயா ரத்தமாங்கிற அளவுக்கு நடக்குது. என்னத்தை சொல்கிறது, டீ அருமை, பாரிஜாதம் அருமை. ஏ சின்ன பொண்ணு நீயே குடி. சரிக்கா, நான் பாருங்க வச்சுட்டு வாயை பார்த்துட்டு இருக்கேன். அக்கா, உன்ற புருஷன் சொன்ன வார்த்தை அத்தனையும் உண்மைதாக்கா. அண்ணன் சொன்ன மாதிரி டீ ரொம்ப அருமையாக இருக்குக்கா. அதுலேயும் அந்த ஏலக்காய் வாசனை நல்லா தூக்கலாக இருக்குது. சக்கரை கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க. உங்களை விட்டால் டீ கடையே நடத்திடுவீங்களாட்டிருக்கே, அப்படி டீ போடுறீங்க. டீ எல்லாம் ஏன்னா தானான்னு போடக்கூடாதுடி. கரெக்டான பக்குவத்தில் பாலை காய்ச்சி கரெக்டான நேரத்தில் தூளை போட்டு அதுவும் கொஞ்சம் நேரத்தை கொதிக்க விட்டாதான் அந்த டிக்காசனில் இறங்கும். அதுக்கப்புறம் ஏலக்காய் இஞ்சி தட்டி போட்டு சர்க்கரையை போட்டு ஒரு 2 தாத்தி டம்ளரில் நுரையோட கொண்டாந்து கொடுத்தோம்னு வச்சுக்கோ, ஒரு டீ குடிக்கிறவங்க கூட 2 டீ குடிப்பாங்க. அப்படி போடணும் டீ. டீக்கு அருமையான விளக்கத்தை கொடுத்தாக்கா. பரவாயில்ல, டீ ரொம்ப நல்லா இருக்கு. அப்பாடா, ஒரு வழியாக காலையில் பொழுது கழிக்கிறதே இந்த டீயை குடிச்சு தான் கழிக்கணும் போல இருக்கு. அப்படி இருக்கு இந்த டீ. வாய்க்குள்ள அப்படியே ஊற்ற 2 டீ குடிக்கணும் போல தான் இருக்கு. இனி கேட்டால் சண்டைக்கு வந்துடுவா. பிள்ளைகள் குடிக்கும். சரி போதும். சரி புள்ள, நான் கிளம்பட்டுமா? சரி, சாப்பாடு இனிமேல் தான் ரெடி பண்ணணும். நீங்கள் போய் வேலையை பாருங்கள். ரெடி பண்ணிவிட்டு போன் அடிக்கிறேன். அப்புறமா வந்து சாப்பிடுங்க. மீன் கறி வேறு இன்னும் காணோம். வந்தானா தான் மீன் எடுத்து செய்யணும். பார்க்குறேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணுவேன். மீனே செய்வேன்னு கனவு வந்துட்டு இருக்காதீங்க. அட மீனா, அப்படின்னா இன்னைக்கு இங்கே பட்டையை போட்டலாம்னு நினைக்கிறேன். சரி புள்ள, உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. பிள்ளைங்க வந்துட்டாளுங்க, பொடக்காளி பக்கம் போயிருக்காளுங்க. அழுதுக 2 எங்கே போயிருந்ததுங்களாம் வந்துருச்சுங்க. வெளிக்காட்டுக்கு போயிருக்காங்கடி. இப்போ ஒருத்தி அவளுக்கிட்ட வந்து கொஞ்சம் 4 பேர் இருக்க இடத்துல எங்கே போகிற, எப்படி போகணும், அதை எப்படி வந்து சொல்லணும்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லி கொடு. ஏன் மனசு எப்படி சொல்கிறீரு? என்ன பண்ணாளுங்க பிள்ளைங்க? அக்கா, நீங்கள் வேற. நானும் அண்ணன் உட்காந்துருக்கோம். எங்கே போயிட்டு வரீங்கன்னு அண்ணன் கேட்குறாரு. நாங்கள் வெளிக்காட்டுக்கு போயிட்டுறோம், 2 பாத்ரூம் போயிட்டுறோன்னு சொல்கிறாளுங்க. என்னக்கா நீங்கள் இப்படி பேசி பழகிறாளுங்க? அப்படியே பேசினாலுங்க. சின்ன பிள்ளைங்க தானே, விவரம் பற்ற மாட்டேங்குது. அதுதான் தெளிவாக சொல்லி கொடுங்கிறேன். 4 பேர் இருக்க இடத்துல இப்படி வந்து பேசினா என்ன நினைப்பாங்க பிள்ளைகளை பற்றி? சொல்லிக் கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைங்க தானே, ஏன் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது? அவளுக்கிட்ட வாயை கொடுத்தா நம்ம வாயில வம்போட தான் போகணும். வருவாளுங்க, நீயே அவளுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரி நீங்கள் கிளம்புங்க, நேரம் ஆயிட்டுங்கண்ணா. சரி பாரிஜாதம், சின்ன பொண்ணு போயிடுறோம்மா. சரி, நான் போயிட்டு வாங்க. பிள்ளைங்க வந்தா சொல்லிடு, வாரேன். சரிங்க, போயிட்டு வாங்க.
சரிக்கா நீ டீ குடிக்கலையா? எங்களுக்கு போட்டு கொடுத்தவ நீ குடிக்கல. மாப்பிள்ளை தாண்டி குடித்தேன். முதல்ல ஒரு டீயை குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பா? நம்ம வீட்டில் இல்லை, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. என்னக்கா நீ இப்படி பிரித்து பேசுகிற? உங்கள் வீடு என்ன எங்கள் வீடு என்ன? எல்லாம் நம்ம வீடு மாதிரி தான். மீன் குழம்புனால நல்லா நாக்க தொங்க போட்டு வந்துடுவேடி நீ. ம் சரி சரி, மீன்காரக்கா வந்தா சேர்த்து எடுத்து போடு. நானும் ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டு. உங்கள் வீட்டிலே எனக்கு மீன் சாப்பிட்டு என் ஆசையை தீர்த்துக்கிறேன். சின்ன பொண்ணு, செய்க்கா செய்க்கா, நீ செஞ்சா அருமையாக இருக்கும். ஏதாவது ஒன்று வேணும்னா நீ செஞ்சால் நல்லாயிருக்கும், நீ செஞ்சால் நல்லாயிருக்கும், நல்லா ஏமாற்றி பழகிறடி. அதனால தான் அப்படியே ஏமாற்றி ஏமாற்றி என்கிட்ட சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டியாக்கா? அதான் உண்மை. என்ன பண்ணுறது? சரி சரி, என்ன பண்ணுது இந்த பிள்ளைய? சோனியே சந்தியா, இந்த பிள்ளைங்க வரதுக்குள்ளே டீயை குடிச்சிடணும். இல்லைன்னா 2 பாத்ரூமே வெடிக்க அது இதுன்னு பேசுவாளுங்க. டீயை குடிக்கும் நேரத்தில் வாந்தி வர மாதிரி பேசிகிட்டு இருப்பாளுங்க. சரி வராது. எப்பா ஒரு வழியாக டீயை குடிச்சாச்சுப்பா. சோனியே என்னடி பண்ணுறீங்க புடக்காளிக்குள்ள? ஐயோ ஆரம்பிச்சு வச்சுக்க புடக்காளி அந்த களி இந்த களின்னு. ஆமாம், உங்கள் வீட்டில் என்னடி சாப்பாடு? எங்கள் வீட்டில் நான் ஒன்றுமே செய்யல. எந்திரிச்சோன்னா நேரம் உங்களை தேடி தான் வரேன். என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க பார்த்துட்டு போகலான்னு. இப்படி புருஷனுக்கு சோறாக்கி போகிற வேலையே இல்லையாடி உனக்கு? அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் தாளை செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். அவன் கடற்கறான் விடுங்க. கட்டுன்னு புருஷனுக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும்னு அவங்ககிட்ட தான் அந்த கிளாஸ் எடுத்து கற்றுக்கணும் போல. அந்த அளவுக்கு இருக்கு உன் பேச்சு. போதும் போதும், அந்த ஆளுக்கு இந்த மரியாதை அதிகம். ஆமா, நாங்கள் வந்துட்டோம். அதுக்குள்ள காலங்கத்தால் எங்கடி போய் சுற்றிட்டு வரீங்க? எக்கா எக்கா எக்கா, அப்புறம் எதனா அந்த விஷயத்த சொல்லி முடிச்சேன். திரும்ப திரும்ப அதையே பேச ஆரம்பிக்கிறீங்களே. ஆமால, ஏண்டி இம்புட்டு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேற என்ன பண்ணுவாளுங்க? என்னக்கா நீ கேட்குற? கரெக்டாக உள்ள பண்ணனே தண்ணி திந்துச்சு. என்ன பண்ணுறது? தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணி நின்று கழுவிட்டு வரேன். சரியா? இப்போ போதுமா? இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? சரி சரி, உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. அப்பா மீன் எடுத்து செய்ய சொன்னார். மீன் கறி வந்தோடனே மீன் எடுத்து நீ செஞ்சு கொடுக்குற. சரியா? என்ன மீன் எடுக்கலாம்? ஆமாம், பாறையே எடுங்கம்மா. ஆமாம், பாறை மீன் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். சரியாம்மா, அதே செஞ்சு கொடுத்துருங்க. ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாறை மீன். சரி, இப்போ மீன் கறி வரட்டும். பாறை மீனே ஒரு 300 ரூபாய்க்கு எடுத்து செஞ்சு போடுவோம். சரியா? ம், ஜாலி ஜாலி. சரிங்கம்மா. அப்புறம் உங்கள் அப்பா ஸ்கூல் திறக்கிற அப்படி இல்லை, பேக்கெல்லாம் வாங்குறதுக்கு காசு கொடுத்துருக்க அப்படி. சாப்பிட்டு மொல்லமாக ஒரு 3 மணிக்கு மேலே வெய்யத்தால கிளம்புவோம். சரியாடி? ஏய் ஜாலி, உண்மையாக சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தான் அந்த நினப்பெல்லாம் எங்கே தான் இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் போகிறோம், பேக்கு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும் சொல்லிட்டு கிடந்தீங்க. கடைசி நேரத்தில் விட்டுறீங்க. நான் தான் குப்பாட்ட சொல்லி காசு வாங்கி வச்சுருக்கேன். 2 நாளில் பள்ளிக்கூடம் தந்துடுவாங்களா? அப்புறம் வேணும்ல எல்லாம். அப்போ இன்னைக்கு வெளியே போகிற வேலையும் இருக்குது. கூடயே தொத்திட்டு போயிட வேண்டியதான். சரிங்கம்மா, போகலாம். இன்றைக்கி சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போகலாம். சரியாம்மா? செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் 3 மணி மேலே. சரியாடி? உள்ளே போய் மடமடன்னு ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கள். ஒருத்தி பூண்டு, ஒருத்தி சின்ன வெங்காயத்தொடி. அப்போ தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஆகும். அம்மா, மீன் குழம்பு விறகடுப்புலம்மா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அப்படி சொல்கிறேன் நீ? சரி, விறகு கூட்டி வச்சு போடலாம். உள்ளே போய் ஆகிற வேலையை பாருங்கள், ஓடுங்க. சரிங்கம்மா. சொன்னி வாடி. நான் பூண்டு உரிக்கிறேன், நீ வெங்காயம் உரி. சரியா? நல்ல வேலை, இவன் எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு பார்த்தேன். பூண்டு உரிக்கிறேன், வெங்காயத்தை உரின்றா. அது வரைக்கும் சந்தோஷம். சரி, மற்ற வேலையாவது செய்வோம். ஓய், என்னடி குணுன்னு இருக்கா? உள்ளே போலாவா? ஒன்றும் இல்லை சோனி, சும்மா தான். சரி வா, போய் வேலையை பார்ப்போம். பரவாயில்ல, பிள்ளைகள ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்குறாளுங்க. நம்மக்கிட்ட எந்த வேலையும் கொடுக்கல. அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்ன சின்ன பொண்ணு, உனக்கு எந்த வேலையும் சொல்லலைன்னு தான் நினைக்கிறா? அக்கா, உனக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன்டி. மீன் வந்தால் கழுவி கொடுக்கறது உன் பொறுப்பு. அதனால தான் உனக்கு எந்த வேலையும் சொல்லலை. மீன் குழம்பு வேணும்னு கேட்டீல, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சால் தான் பாடப்படான்னு செய்ய முடியும். புரிஞ்சுதா? சரி சரி, தப்பிக்கலாம்னா விடவா போகிறீங்க? மீன் குழம்புக்கு ஆசைப்பட்டுட்டேன். மீனை கழுவி கொடுத்து தான் ஆகணும். சரி, பார்த்துக்கல விடுக்கா. மீன் கறி வந்த உடனே என் வேலையை நான் செஞ்சு தந்துடுறேன். ஆமாடி, ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லாரும் வேலையை பகிர்ந்து செஞ்சோம்னா தான் வேலையும் முடியும், நேரத்துக்கு சாப்பிடவும் முடியும். சரியா? மீன் குழம்பு செய்யலாம் சாதாரண விஷயம் இல்லை. வேலை ஏகப்பட்டது கிடக்குது. சரிக்கா சரிக்கா, செஞ்சுக்கல விடுங்க.